பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவை. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாசி 5ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மாசி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதை பொறுத்தவரையிலையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. இந்த மாசி மாதம் கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 19 நாள், அதாவது மாசி 19ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். பிறகு 11ஆம் இடத்துக்கு செல்கிறார் கடைசி 11 நாள். அப்போ சுக்கிரனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதா, ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதா என்று சொன்னால், 19 நாள் குரு பார்வையில் இருக்குது, 10ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். ரிமைனிங் இருக்கக்கூடிய 11 நாளும் உச்ச நிலை பெறுவது என்பதும் சிறப்பு தான். அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பல அற்புதங்களை தரப்போகிறது கிரகங்கள். தொழில் ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள், உத்தியோக ரீதியாகவும் சாதிக்கப் போகிறீர்கள். புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது உத்தியோகம் படித்து முடித்த இளைஞர்கள் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 100% சக்ஸஸ். ஏன்னா 10ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு, குரு பார்ப்பது இன்னும் சிறப்பு. கடைசி 11 நாள் உச்சநிலை பெறுகிறார், அது அதை விட சிறப்பு. அப்போ ராசிநாதன் 10, 11 இண்டிகேட் பண்ணுறதால தொழில் உத்தியோகத்தில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி, பிரம்மாண்ட வருமானம், அதாவது பண வருவாய் அதாவது வருவாய் அதிகமாக இருக்கும். வங்கி கணக்கு அதனால் உயரக்கூடிய நிலை இருக்கும். சூப்பர். இதையும் தாண்டி சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், கலைத்துறை அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. நாங்கள் வேலை இல்லாமல் இருந்தோம்னு யாரும் சொல்லவே முடியாது. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த மாசி மாதத்தில் சினி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணுறீங்க, டெக்னீஷியனாக கூட இருக்கட்டும், ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணுறீங்கன்னா இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ கமிட் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். அப்போ ரெட்டிப்பு வருமானம் வருமா? கண்டிப்பாக வரும். சாதிக்க போகிறீங்களா? சாதிக்க போகிறீங்க. இதையும் தாண்டி வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் சிறப்பாக அமையுமா? சந்தோஷமாக இருக்கும். சாதிக்க போகிறீங்க. இதில் 4ஆம் இடத்த அதிபதி சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். அரசியல்வாதிகள் தங்கள் நிலை உயரப் பெறுவீர்கள். மற்றபடி இந்த சுக்கிரன், சூரியன் இதெல்லாம், அதுவும் செவ்வாய்
புதன், இந்த முக்கூட்டு கிரகங்கள் ப்ளஸ் செவ்வாயை சேர்ந்து இருக்கிறது எல்லாம் முக்கியமான கிரகங்கள். 7க்குடையவன் செவ்வாய். அதிகபட்சமாக உங்களுக்கு 22 நாள் 10ஆம் இடத்துல இருக்கார். முதல் 8 நாள் உச்சமடைகிறார். அதுவும் சூப்பர் தான். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. நண்பர்களால் நல்லது நடக்கப் போகிறது. வேற்று மொழி பேசும் அன்பர்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. மற்றபடி ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், நகைச்சுவை எழுத்தாளர்கள், நடிகர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட சுபமான ஒரு மாதம் இந்த மாசி மாதம். நினைக்கிறத சாதிக்க முடியும். அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரசாயனத்துறை, இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களாகட்டும், தனியார் துறையில் பணிபுரியும் அன்பர்களாகட்டும், சொந்தமாக செய்தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாகட்டும், இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம். ஏன் என்று சொன்னால் 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் 11 நாள் இருக்கார். அப்போ 11ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் பல அற்புதங்களை தரப்போகிறது. அப்போ தொழில்காரகன், உத்தியோகக்காரகன் சனி பகவான், அவர் 11ஆம் இடத்தில் இருக்காருன்னு சொன்னால், அப்போ தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகம், மேன்மை கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். அதிலே குறிப்பாக பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட், இரும்பு சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடிய சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடியவங்க, வாகன ஓட்டிகள் இவங்க எல்லாருக்குமே பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், திருமணத்துக்கு மேக்கப் பண்ணக்கூடியவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய உன்னதமான காலம். 2ல் குரு இருக்கார் சார். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி இந்த காலகட்டம் நல்லா பேசுவீங்க. பேச்சாளர்களாக இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு உகந்த மாதம் இந்த மாதம். ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு குறையும் கிடையாது. ராசிநாதன் குரு பார்வையில் இருப்பது, உச்சம் பெறுவது என்பது அற்புதத்திலும் அற்புதம். இருந்த போதிலும் இந்த 4ஆம் வீட்டு அதிபதி சூரியன் நல்ல நிலையில் இருக்கார். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கலாம், வீட்டை கட்டலாம், இல்லை ஃப்ளாட்டு வாங்கலாம், முடிவுக்கு வருவீங்க, ஆரம்பிப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை புதுப்பிப்பீங்க, அலங்காரம் பண்ணுவீங்க, பெயிண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் நாளில் கேது இருப்பதால் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு கண்டிப்பாக நல்லா இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் செலவுகள் வைக்கும். ஏன்னா கேது நாளில் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, ரிப்பேர் ஆகக்கூடிய செலவு அது கண்டிப்பாக நடக்கும். அதையும் தாண்டி 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 5க்குடைய புதன் குரு பார்வையில் நல்ல நிலையில் இருக்கார். இருந்தாலும் 5ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது கிரியேட் பண்ணுவாங்க. அங்கே போனீங்கன்னா அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு ஒன்றும் இருக்காது. தலைக்கு வரது தலைப்பாயிடம் போகும். மற்றபடி சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணுங்கள். இல்லை பண்ணாமலே விட்டுருங்க, நல்லது.
இல்லைன்னா உங்கள் கை காசு போயிடும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். 8ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்கள் சிலர் இருக்கும். அவங்க உங்களுக்கு உங்களை வாரிசாக ஏற்றுக்கிட்டு லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ இல்லை ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் எழுதி வைக்கக்கூடிய நிலையோ கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அந்த யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஆனாலும் கூட இந்த ரிஷபத்துக்கு எல்லாம் ஓஹோன்னு இருந்தாலும் இந்த மாதம் தமிழ் மாதம் அந்த மாசி மாதம் 6 நாள் சந்திராஷ்டமம் வருகிறது. ஆரம்பத்தில் 1, 2, 3 அதாவது இப்போ மாசி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி அப்புறம் இறுதியில் 27, 28, 29 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 7க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கான். நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், கூட்டாளிகளால் நன்மை, கூட்டு தொழில் செய்பவர்களால் ஆதாயம். மொத்தத்தில் 2இல் குரு நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். 7ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கார். ஸோ மொத்தத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் சூப்பரான ஒரு மாதம். சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.